உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. மக்கள் வணக்கம். அனைவரையும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் பற்கள் பராமரிப்பு குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க விபோஸ் பல் மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் திரு வினோத் போஸ் அவர்கள் வருகை தந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. இன்னைக்கு பற்கள் பராமரிப்பு அப்படிங்கறத தாண்டி கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பற்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல முன்னாடி பின்னாடி இருக்கு வரிசையா இல்லைன்னா அதுக்கு போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்த முக சீரமைப்பு அப்படிங்கிறதும் ஒரு பகுதியா வருது இல்லையா? இதுல எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது முகத்திற்காக பற்களுடைய வடிவமைப்புங்கிறத மாத்துறதா இல்ல பற்கள் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மாத்திக்கிறதா? இல்ல இப்ப நம்ம இப்ப நீங்க சிம்பிளா கேக்குறத பார்த்தா முகத்தோட அழகு முக்கியமா இல்ல பற்களோட அமைப்பு முக்கியமான்ற கேக்குற மாதிரி எது இதோட ரொம்ப முக்கியமான? இப்ப நீங்க இந்த படத்துல பாருங்கம்மா, நம்ம எப்படின்னா இது ரெண்டையும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த படத்துல பாருங்க, இப்ப முதல்ல இங்க ஒரு பெண் இருக்கா இல்லையா மேம், இவ இயற்கையா பாத்தீங்கன்னா மேல் பற்களுக்கு கீழே கீழ் பற்கள் இருக்கணும். இந்த கீழ்தாடை மேல் தாடைக்கு பின்னாடி இருக்கணும். அப்பதான் அந்த முகத்தோட அமைப்பே ரொம்ப அழகா இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழ் பற்கள் மேல் பற்களுக்கு முன்னாடி இருக்கு, கீழ்தாடைகள் மேல் தாடைகளுக்கு முன்னாடி இருக்கு. இப்ப யூஸ்வலா பாத்தீங்கன்னா பற்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பற்கள்ல பல விதமான பற்கள்கள் இருக்கு, சரிங்களாமா? இந்த பற்களோட அமைப்பு முன்னாடி உள்ள பற்கள் வெட்டு பற்கள் சொல்லுவாங்க. இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இது சிங்க பற்கள். இந்த கீழே பின்னாடி இருக்கு பாத்தீங்கன்னா, இது சவைக்கிற பற்கள். ஃபர்ஸ்ட் பற்களோட அமைப்பு, எல்லா பற்களும் நமக்கு தேவை எதுக்குன்னா நல்லா சாப்பிடுறதுக்காக. இப்ப இந்த பற்களோட வரிசைகள் மாறி இருந்துச்சுன்னா நம்மளோட சவைக்கிறோட தன்மையே ரொம்ப குறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம பற்களோட வரிசைகள் எப்படி முக அமைப்பை மாத்துதுன்றத நம்ம இதுல பார்ப்போம். இப்ப இந்த சைட்ல முதல்ல இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரைட். இப்ப இது மேல் தாடை மேல் பற்கள். இப்ப இந்த மேல் தாடை மேல் பற்கள் லைட்டா எத்துறதுனால பாத்தீங்கன்னா இந்த பெண்ணோட தோற்றமே கம்ப்ளீட்டா மாறிட்டு. இப்ப நீங்க கேட்டீங்க முக அமைப்பு ரொம்ப முக்கியமா இல்ல பற்கள் அமைப்பு ரொம்ப முக்கியமா அப்படின் போது, முக அமைப்புனால, அதாவது முக அமைப்பா பற்களோட அமைப்பு முக அமைப்பை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா மேல் பற்கள் எட்டுனால மேலோட முகமும் எத்துது. இதனால நம்ம சரியா சாப்பிடவும் முடியாது, முக அமைப்பும் ரொம்ப அசிங்கமாவும் இருக்கும். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா மேல் பற்கள் எல்லாம் கீழே இறங்கிருச்சு, தெரியுது இல்லாம? கீழே இறங்கால முக அமைப்பு பாருங்க எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டு, கொஞ்சம் வயசான தோற்றம் மாதிரி ஆயிட்டு பாத்தீங்கல்ல. அதே சமயம் மேல் பற்கள் கீழ் தாடையில் இடிச்சு கீழ் பற்கள் மேல உள்ள இந்த ஈர்ல இடிக்கும் போது அந்த எல்லாம் புண்ணாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா கீழ்தாடை முன்னாடி வரும்பொழுது அந்த முகம் எவ்வளவு அசிங்கமா மாறிட்டு பாத்தீங்களா? முதல்ல எவ்வளவு அழகா இருந்துச்சு, இப்ப எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுக்குது. சோ இந்த பற்களோ இந்த தாடைகளோட அமைப்புகள் முக அமைப்பை பயங்கரமா மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. சோ நம்ம எப்பயுமே அந்த காலத்துல வெறும் பற்களை மட்டும் வச்சு வைத்தியம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் முதல்ல பற்களோட அமைப்பும் முகத்தோட அமைப்பையும் ரெண்டையும் சேர்த்து தான் நீங்க வடிவமைக்கவே செய்யணும். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா தாடை ஒரு பக்கம் லைட்டா போனதுனால இந்த முகத்தோட அமைப்பே தெரியுது இல்லாம அப்படியே ஒரு பக்கம் கோண மாதிரி இருக்கு, தெரியுதுங்களா? எவ்வளவு கோன்ற மாதிரி இருக்குன்னு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருப்பி முன்னாடி பற்கள் சேராம தூக்குறதுனால இது வழியா காத்து ஃபர்தர் உள்ள போகும். ஒவ்வொரு தடவை இவங்க எச்சி முழுங்கணும்னா நாக்க இதுக்குள்ள வச்சுதான் முழுங்குவாங்க. அப்படிங்கும் போது மேற்கொண்டு இது எத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதனால உதடுகளை சரியா மூட முடியாது. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில நேரம் பற்கள் முன்ன பின்ன இருக்கு பாத்தீங்களாமா, அதனாலையும் முக அமைப்பு ரொம்ப மாறக்கூடிய சக்திகள் உண்டு. யூஸ்வலா இப்ப இந்த படத்துல பாருங்க, சில பேர் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இப்ப பற்கள் நமக்கு இந்த மூஞ்சில இந்த படத்துல பாத்தீங்கன்னா எத்தனை மாதிரி இருக்கு இல்லையா உங்களுக்கு இங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா பிரச்சனை உடனே எல்லாரும் நினைக்கிறாங்க பற்கள்ல வைத்து கிளிப் போட்டு பற்களை பின்னாடி இழுக்கணும்னு. பட் இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மூக்கு இந்த மேல் உள்ள தாடையெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த கீழே உள்ள தாடை மட்டும் இந்த இடத்துல இந்த சின்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாடி சரியா வளராதனால இந்த பிரச்சனை இருக்கு. இதில் இந்த மாதிரி கேஸ்ல நீங்க கிளிப்பு போடாம அந்த கீழே உள்ள நாடி இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் அறுத்து அதை கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த முக அமைப்பே அழகா மாறிடும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிளிப் எதுவுமே போடல, வெறும் அந்த எலும்பை வெட்டி முன்னாடி தள்ளினதே முக அமைப்பு கம்ப்ளீட்டா மாறிட்டு. சோ எல்லா கேஸுக்கும் நீங்க கிளிப் போடணும்னு அவசியம் கிடையாதுமா. அதே மாதிரி சில இதுக்கு பாத்தீங்கன்னா திருப்பி இப்ப அந்த கீழ்தாடை முன்னாடி இருக்குன்னு சொல்லணும் இல்லைங்களா? இப்ப கீழ்தாடை முன்னாடி இருக்கும்போது எல்லாத்தையும் திருப்பி கிளிப் போட்டு சரி பண்ண முடியாது, கிளிப்பும் தேவை. அதே சமயம்
என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பற்கள்லாம் நேராக்கிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த கீழ்தாடை வந்து ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு, முக அமைப்பு சரியில்லை, பின்னாடி தள்ளணும்னா பின்னாடி எலும்பை வெட்டிட்டு இதை பின்னாடி புஷ் பண்ணுவாங்க. சரியாமா? இந்த மாதிரி பண்ணும் பொழுது நீங்க பாருங்க, இப்படி மூஞ்சி இருக்கிறது அழகா முக அமைப்பு மாறும். ஸோ எந்த கேஸை நீங்க எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து முக அமைப்பை நீங்க பார்க்கணும். இப்போ நீங்க திருப்பி இதுலயும் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதான் நம்ம திருப்பி காமிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, திருப்பி இப்போ நம்ம ஏற்கனவே காமிச்சோம் இல்லையா, இந்த கீழ்தடை முன்னாடி இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல நம்ம. ஸோ இது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்போ இன்னொரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, சில பேத்துக்கு மேல் பற்கள், ஒரு தடவை நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, மேல் பற்களும் ஈரும் ரொம்ப கீழே இறங்கி இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, சில நேரம் இந்த மேல் பற்கள் ரொம்ப கீழே இறங்கி இருந்துச்சுன்னா மேல் எலும்பு இருக்கு பாத்தீங்களா சில இடத்துல, அதை வெட்டுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப் போட்டு எல்லா பற்களையும் ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு அந்த தாடையோட எலும்போட இது இருக்கு பாத்தீங்களா, ப்ராப்ளி இந்த கேஸ்ல தாடையே ரொம்ப கீழே இறங்கி இருக்கிறதுனால அங்க வெட்டிட்டு இது அப்படியே மேல கொஞ்சம் தூக்கி பிளேட் போட்டு விடுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது இப்படி பண்ணும்பொழுது உங்க கீழ் தாடையும் சேர்ந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இது இல்லாம ஸோ இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கு. ஸோ அதனால நம்ம மொத்தமா சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க வைத்தியத்துக்கு வராங்கன்னா எனக்கு கிளிப், அவங்களுக்கு பொதுமக்களுக்கு எதுவுமே புரியாது. எனக்கு கிளிப் வேணும், ரொம்ப சிம்பிளா, எனக்கு பல்லு எத்தி இருக்கு, பல்லு உள்ள இருக்கு, பல்லு வெளியில இருக்கு, இல்ல எனக்கு ரொம்ப ஈறு தெரியுது, இவ்வளவுதான் அவங்க சொல்லுவாங்க. பட் டாக்டர்ஸோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யாருமே எந்த பிள்ளை கொடுத்தாலும் மூக்கு முடியும் லட்சணமா தான் எனக்கு பிள்ளை வேணும், அதான் நம்மளோட நினைப்பு இல்லையா. அப்ப முன்னாடி நம்ம வெறும கிளிப் மட்டும் போட்டதுல இருந்து இப்ப எப்படி பண்ணுவாங்கன்னா, பல ஸ்கேன்ஸ் எடுத்து தன்னோட முக அமைப்பை ஹோலா செக் பண்ணுவாங்க. அதுல வந்து இவ மூக்கு எப்படி இருக்கு, நாடி எப்படி இருக்கு, பற்களோட அமைப்பு எப்படி இருக்கு, உதடுகள் எப்படி இருக்கு, இது ஒரு புறம் இருக்கு. மேற்கொண்டு இன்னைக்கு இந்த பொண்ணு 12 வயசுல இப்படி இருக்கானா, இவ அப்பா மாதிரி இருக்காளா, அம்மா மாதிரி இருக்காளா, இன்னைக்கு இவ எப்படி இருந்தா 16 வயசுல எப்படி இருப்பா, 18 வயசுல எப்படி இருப்பான்றதை யூகிச்சு அதுக்கு ஏத்தாப்புல வைத்தியம் பண்றதுதான் புத்திசாலித்தனம். ஸோ பாயிண்ட் என்னன்னா, நீங்க பற்களையும் வைத்தியம் பண்ணணும், முக அமைப்பையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது, இது ரெண்டும் பிரிக்கவே முடியாது. ஒரு நேய தொடர்பு இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம், எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? ஹலோ சார். சொல்லுங்கம்மா. தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிடுறீங்களா? சொல்லுங்க. கம்மியா தான் வச்சுட்டேன். கேளுங்க கேளுங்க, என்ன சந்தேகம்? பல்லு இந்த சைடுல லெஃப்ட்ல சார் பல்லு வந்து ரொம்ப வீக்கமா இருக்கு சார். லெஃப்ட்ல பின்னாடியாமா? ஆமாங்க சார். இடது பக்கம் பின்னாடி பின் சைடு வந்து கொப்பள மாதிரி இருக்கு, அதனால இந்த முகம் ஃபுல்லா வீக்கமா இருக்கு சார். ரைட்மா. கீழையா மேலையாமா? கீழ் சைடு சார். கீழே உள்ள கடவா பற்கள் எதுவும் பூச்சிகள் இருக்கா, அரிச்சிருக்கா பல்லு? அதெல்லாம் வந்து சொத்தை எடுத்துட்டேன், இருந்தா கூட அந்த இடத்துல அப்படியே வீக்கமாவே இருக்கு சார். இல்லம்மா, நீங்க சொத்தை எடுத்துட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லா வீக்கம் சார் எனக்கு. இல்லம்மா, நீங்க பற்களை எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் சார். பல்லை எடுத்ததுக்கு அப்புறமும் உங்க வீக்கம் இருக்கு? ஃபுல்லா வீக்கமாவே இருக்கு, அப்படியே மண்டை ஃபுல்லா வலிக்கு சார் எனக்கு. நீங்க எவ்வளவு நாளைக்கு முன்னாடி பல்லு எடுத்தீங்கம்மா? எடுத்து 1 மாசம் ஆகும் சார். அப்போ அந்த வீக்கம் அடங்கவே இல்லை. டாக்டர் நான் சொன்னா எலும்பு எதனா இருக்கும், அதை வந்து ஆபரேஷன் பண்ணலாம்னு சொன்னாரு. நான் பயந்து தான் சார் போல. இல்லம்மா, ஆபரேஷன் எதனால பண்ணணும்னு சொன்னாங்கம்மா, என்ன காரணத்தினால? அது பல்லு எடுத்துடலாம், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துட்டு சரியாயிடுச்சுன்னா விட்டுடலாம், அப்படி இல்லைன்னா வந்து அங்க ஆபரேஷன் பண்ண எலும்பு வந்து இருக்கும். இல்லம்மா, வந்து வளைவா இருந்திருக்கும், அது ஆபரேஷன் பண்ணலாம் அப்படி சொன்னாரு சார். இப்போ உங்களுக்கு அந்த வீக்கம் இருக்கு பாத்தீங்களாமா, அந்த வீக்கத்து பக்கத்திலே வந்து காய்ச்சல் மாதிரி வருதா உங்களுக்கு இப்ப? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த வீக்கம் இருக்க இடத்துல சிவப்பா இருக்கா? ரெட்டா இருக்கு, அப்படியே கொப்பள மாதிரி இருக்கு சார் அந்த இடத்துல. நல்லா வெளியில பெருசா இருக்கு இல்லையாமா? அதாவது இது இப்ப ரொம்ப சிம்பிளா, ஆனா அங்க பல்லு எடுத்துட்டீங்க, இப்ப பல்லு இல்ல அந்த இடத்துல, அதானே சொல்றீங்க? இல்ல சார். ரைட்மா. சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்களாமா, இந்த பற்களை எடுக்கிறாங்க பாத்தீங்களாமா, ரொம்ப ரேரா இது இது வந்து எல்லாருக்கும் நடக்கும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ரேரா வந்து பல்லு எடுக்கும் பொழுது ஒரு சில பற்களோட பீசஸ் இருக்கு பாத்தீங்களா. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து பல்ல பிரச்சனை இருந்துச்சு, நான் போனேன், வீக்கம் வந்துச்சு, பல்லு எடுத்தேன், பல்லு எடுத்ததுக்கு அப்புறம் 1 மாசம் ஆச்சு, 1 மாசமாவும் எனக்கு வீக்கம் இருக்கு, அந்த இடத்துல செவப்பா இருக்கு. அப்படிங்கும் போது செவப்பா இருக்கு அப்படி பிளஸ் வீக்கம் இருக்கு அப்படின்னா, வீக்கம் இருக்குன்னா அதுக்குள்ள வந்து தண்ணி இருக்கு. தண்ணின்றது சலமா இருக்கலாம், ரத்தமா இருக்கலாம், புரியுதாமா? சோ யூசுவலா இன்ஃபெக்ஷன் இருந்தா சலமா இருக்கும், ரொம்ப சிம்பிள். ரெண்டாவது செவப்பா இருக்கு அப்படின்ற போது எங்கெங்கெல்லாம் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் ரத்த ஓட்டங்கள் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இயற்கையா நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம அணுக்கள்லாம் வந்து ரத்தத்துல தான் இருக்கு, அதுதான் போய் சண்டை போடும். ஸோ அந்த இடத்துல செவப்பா அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கும் போது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்றதை காமிக்காது. இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் எங்க இருந்து இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல ஏரியாஸ்ல இருந்து இருக்கலாம் இன்ஃபெக்ஷன்ன்றது. இப்போ இவங்களுக்கு படத்துல காமிப்போம். ஒண்ணு வந்து நம்ம எப்பயுமே பேசுவோம் இல்லையா, இன்ஃபெக்ஷன் வந்து
லெட்டஸ் இவங்களோட கேஸ்ல இந்த பல் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பல்லு ஏற்கனவே விட்டதுனால உள்ள இருக்க அந்த கிருமிகள் இருக்கு இல்லையா, இந்த கிருமிகள் வந்து அந்த நரம்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த பல்ல ஒரு பாதி எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, மீதி ஒரு பாதி உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேர் மட்டும். அந்த வேருக்குள்ள இருக்க கிருமிகள் வந்து பல்லோட அந்த எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த எலும்புக்குள்ள போய் இப்படி ஒரு சலத்தை உருவாக்கலாம். அந்த சலம் வந்து இவங்களுக்கு வெளியில வந்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருக்கும். அது மாத்திரை மருந்துகள் சாப்பிடலாம், திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி வெளியில ஒரு பெரிய கொப்பளமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராபப்ளி அந்த வேர் விட்ட வேர்ல இருந்தும் இன்ஃபெக்ஷன் வரலாம். புரியுதுங்களாமா? இல்லைன்னா சில நேரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் வந்து எலும்புல இருக்கும் பொழுது, முன்னாடி இருக்கும் பொழுது அதை நீங்க எஃபெக்டிவா கிளீன் பண்ணலன்னா சில நேரம் அந்த சலம் வந்து, இப்ப இது தோல் தானே, மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது ஒரு சாதாரண தோல். இந்த தோலுக்குள்ள இப்ப நம்ம ஒரு ஊசியை வச்சு குத்துறோம்னு வச்சுக்கோங்கம்மா, உள்ள அப்படியே வீங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ள அந்த தண்ணி போகும். ஸோ ஈஸியா வந்து எங்க வேணாலும் டிராவல் ஆகும். ஸோ சலம் இங்க இருக்குது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா, சம்டைம்ஸ் இப்ப உங்களுக்கு ஒரு படம் காமிக்கலாம். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா சில கழுத்துக்குள்ள இறங்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? ரொம்ப ரேரா சில பேர்த்துக்கு சலம் இருந்தா கழுத்துக்குள்ள இறங்கும். இப்ப அந்த படமும் உங்களுக்கு காமிப்போம். யூஸ்வலா வந்து இது பல்லு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, இந்த பல்லோட பேஸ்ல இருந்து இவங்களுக்கு உள்ள கிருமிகள் போகுது. இதுதான் பல்லோட நரம்பு. இந்த நரம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிருமிகள் மேல இருந்து தாக்கி உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்கம்மா. இந்த கிருமிகள் வந்து இது வழியா டிராவல் பண்ணி உள்ள போய் பல்லோட வேர்ல போய் இந்த சலத்தை உற்பத்தி பண்ணிருக்கலாம். இப்ப இவங்க வந்து இந்த பல் எடுக்கும் போது சில நேரம் ஒரு பாகம் உள்ள இருந்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, இல்ல மேற்கொண்டு கிருமிகளை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணல அப்படின்னா இந்த கிருமிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணும். அதாவது எப்படின்னா, இந்த எலும்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த எலும்புக்குள்ள டிராவல் பண்ணும். இந்த எலும்புக்குள்ள டிராவல் பண்ணும்போது சுத்தி இருக்கிறது ஈறு வெளியில. சோ உள்ள இருக்கிறது வந்து அப்படியே இந்த ஈர்ல ஒரு வீக்கத்தை உருவாக்கும். சரியாமா? சில நேரம் வந்து இந்த உள்ள இருக்க இன்ஃபெக்ஷன் பல்ல இருக்கிறது அப்படியே பரவும் எல்லா இடத்துக்கும். தெரியுதா பரவுறது? சோ இங்க பல்லு இருக்கு, ஆனா இங்க கூட பரவும். சில மூளை வரைக்கும் கூட போகலாம். தெரியுதுங்களா? அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா இங்க உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து கீழே கழுத்துக்குள்ள எல்லாம் பரவலாம். சோ அந்த வீக்கமாவும் அவங்களுக்கு இருக்கலாம். இப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேரத்துல அவங்க பயப்படுறத விட்டுட்டு அவங்க மருத்துவர் அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க இல்லையா, சர்ஜரி பண்ணணும் அப்படின்றது. எதனால சர்ஜரி பண்ணுன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க மருத்துவரை போய் பார்த்து ஒழுங்கா அந்த சலத்தை எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லுங்க. இது மேற்கொண்டு கழுத்துக்குள்ளேயோ எதுக்குள்ளேயோ பரவிச்சுன்னா பின்னாடி வந்து ரொம்ப உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயமா வந்து நிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சோ அதனாலமா எப்பயுமே நம்ம மருத்துவர்கள் நம்ப தான் செய்யும். யாரும் நம்மளை ஏமாத்த போறது இல்லையா, அவ எதுக்கு போட்டு பயப்படுறாங்க. அதே மாதிரிமா மருத்துவர்கள்ட்ட வைத்தியத்துக்கு போறாங்கன்னா இவங்க மக்களுக்கு இந்த மாதிரி அச்சங்கள் வருதுன்னா, ஒரு தடவை மருத்துவர்கிட்ட போறாங்கம்மா, போகும்பொழுது நல்லா புரிஞ்சு, அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஒரு வைத்தியம் நம்ம பண்ணும் போதுமா அந்த வைத்தியத்துக்கு அது நல்லா அமையக்கூடிய தன்மைகள் வந்து அவங்களோட உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியை பொறுத்து இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லப்போம், மாத்திரை எதுக்கு கொடுக்குறீங்க? தற்காலிகமா எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதா தவிர அந்த ஒரு வாரத்தனமா நீங்க கொடுக்க முடியும். மத்த நேரம் ஃபுல்லா நான் சொல்றது புரியுதுங்களா? சோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு வைத்தியம் பண்றேன், இன்னொருத்தங்களுக்கு வைத்தியம் பண்றேன் அப்படின்னாம நீங்க நல்லா இருக்கும், உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், படாரன்னு எடுத்துக்கீங்க, பிரச்சனை வீக்கம் வலி எதுவுமே இருக்காது. ஒருத்தங்க அப்படி சொல்லுவாங்க. இன்னொருத்தங்களுக்கு அதே இது பண்ணும்பொழுது உங்களுக்கு எதுவுமே ஆகாம போது அவங்களுக்கு எல்லாமே ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களாமா? அதனால வந்து மக்கள் வந்து இப்ப இன்னொருத்தங்க எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, அப்ப இவருக்கு மட்டும் பிரச்சனை வந்துச்சு, அப்ப அவர் வைத்தியர் தப்பு அப்படி நீங்க நினைக்காதீங்க. அது தவறான ஒரு விஷயம். சோ இவங்க அந்த அச்சத்துல இருக்காங்க. இவங்களை தயவு செய்து எல்லாத்தையும் மறந்து போட சொல்லிட்டு, ஏன்னா அவங்க நினைச்சோம் எப்பயுமே ஒரு வைத்தியரை வச்சுக்கோங்க, அவருக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லதுதான் பண்ண போறாரு, நல்லா போய் அவரை பார்க்க சொல்லுங்க. நன்றி அம்மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. புதிய அரசியல், புதிய நம்பிக்கை, பாமகவின் புதிய பாதையில் புதிய நேர்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஐயா, ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். அகிலா பேசுறேன். ரேவதி மேடம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரேவதி. என்ன சந்தேகம் கேளுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. சார், எங்க அப்பாவுக்கு வந்து பல்லு ஃபுல்லா எல்லா பல்லுமே விழுந்துருச்சு. வயசு வந்து 62 ஆகுது. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. வயசு வந்து 62 ஆகுது. ஆனா வந்து பல்லு கட்டலான்னு பார்த்தா கீழே உள்ள ஈறு ஃபுல்லா தேஞ்சு போயிடுச்சு. சரிம்மா.
பல்லு கட்டினா வந்து அது வந்து ரெகுலரா நிக்காது, ரொம்ப சிரமமா இருக்குன்றாங்க. ஆனா அப்பா ஆசைப்படுறாரு. அதுக்கு மாற்று வழி என்ன சார் பார்க்கலாம்? இந்த ஒரு படத்துல பாருங்கம்மா, இப்ப ஒரு படம் காமிக்கிறேன், அதுல பாருங்க. இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா யூஸ்வலாமா இவங்க சொன்ன மாதிரி முதல்ல இந்த பற்கள் வந்து பல்லு கெட்டணும்னு சொன்னாங்க இல்லையா? இது இப்ப இந்த பிளேட்ல பாருங்க, இதுல எல்லாம் பற்கள் வச்சுட்டு இந்த பற்களை கொண்டு போய் மேல இந்த ஈரல கொண்டு போய் இந்த மாதிரி வைப்பாங்க. இது வந்து டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி எலும்போட தன்மையை பொறுத்து இருக்குமா. எலும்புகள் நல்லா ஆரோக்கியமா இருந்து நல்லா பெருசா இருந்தாதான் இது பிடிமானம் நல்லா இருக்கும். இப்ப இந்த மாதிரி இல்ல, உங்களுக்கு இதை பண்ண முடியாதுன்னா அடுத்தது நீங்க இந்த மாதிரி வைத்தியங்களுக்கு போகணும். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் உங்களோட ஈரு. இந்த ஈர்ல பாத்தீங்கன்னா ஆணிகள் போடுவாங்க. இந்த மாதிரி 2 ஆணிகள் போட்டுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி 2 அட்டாச்மெண்ட் வைப்பாங்க. இப்ப நீங்க எப்பயுமே கழட்டி மாட்டக்கூடிய டென்ச்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா மேம், இதுல வந்து கீழே இந்த டென்ச்சரோட கீழே பாத்தீங்கன்னா 2 துவாரம் மாதிரி இருக்கும், அதுல ஒரு ரப்பர் புஷ் மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட மெயின் பிரச்சனை வந்து இந்த பல் செட்டை போட்டா பல்ல ஆடும் சரியா நிக்காதுன்றதுக்காக இந்த புஷ்ஷும் அந்த கீழே உள்ள அட்டாச்மெண்ட் இருக்கும் பொழுது இதை கொண்டு போய் மேலே வச்சு நீங்க அமுக்குனீங்கன்னா இதுல கிளிக் ஆகி லாக் ஆகிக்கும். ஸோ இந்த எலும்பை பத்தியே கவலை கிடையாது, அவங்களுக்கு எலும்பு இருக்கணும் இருக்க வேண்டாம் அப்படின்றத பத்தி பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஒரு வகை இருக்கு. இன்னொன்று வந்து இன்னும் பற்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா தென் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆணிக்கு பதில் இந்த மாதிரி 6 ஆணி போடுவாங்க. சரியாமா? முன்னாடி வந்து ஒரு பல்லுக்கு ஒரு ஆணி இருந்துச்சு, இப்ப 6 ஆணி போட்டு இது மேல ஃபுல்லா ஒரு அட்டாச்மெண்ட் மாட்டுவாங்க. இதை மாட்டிட்டு நமக்கு எத்தனை பற்கள் வேணும் அப்படின்றத பொறுத்து, இப்ப நமக்கு 14 பற்கள் தேவை அப்படின்னா இந்த 6 ஆணியே போதும். இந்த ஆணிகள் மேல இந்த பற்களை கொண்டு வந்து மேல இதர் ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஒட்ட வச்சிருவாங்க. ஆனா இந்த இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட் எதுவுமே இருக்காது. ஸோ இவங்க இது 2ல எது வேணாலும் பண்ணிக்கலாமா, இது எல்லாரும் பண்றாங்க இன்னைக்கு. ஸோ அதனால தரமா பண்ணிக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நன்றி அம்மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு உங்களுடைய மருத்துவமனை தொடர்பான ஒரு படக்காட்சி தயாரா இருக்கு. மதுரை தெற்குவெளி வீதியில் பலரும் பாராட்டும் பல் மருத்துவமனையாக விபோஸ் டென்டல் கேர் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஏசி வசதியுடன் பல சிறப்பு பிரிவுகளுடன் அமைந்துள்ளது. ஆர்த்தோடான்டிக் பல் சீரமைப்பு சிறப்பு பிரிவு, ஆர்த்தோபீடிக் முகத்தாடை சிறப்பு மருத்துவம், எண்டோடான்டிக்ஸ் பற்களின் வேர் வைத்திய சிறப்பு பிரிவு, பீடோடான்டிக்ஸ் குழந்தைகளுக்கான பல்வைத்திய பிரிவு, கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி பற்கள் அடைத்தல் பிரிவு, ப்ராஸ்தோடான்டிக்ஸ் செயற்கை பல்வைத்திய பிரிவு, இம்ப்ளான்ஸ், பீரியோடான்டிக்ஸ் ஈரநோய் சிறப்பு பிரிவு, ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேசியல் சர்ஜரி முகத்தாடை அறுவை சிகிச்சை பிரிவு என்று ஒவ்வொரு பிரிவிற்கும் தனிப்பட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்டுள்ளது. டென்டல் எக்ஸ்ரேஸ், ரேடியோ விஷுவலோகிராஃபி, ஓபிஜி அண்ட் ஈஃபலோமெட்ரிக்ஸ், டென்டல் லேசர்ஸ் போன்ற அதிநவீன பல் மருத்துவ சாதனங்களுடன் உலகத்தரமான பல் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அனுபவமிக்க திறமையான டாக்டர் வினோத் போஸ் எம்டிஎஸ் ஆர்த்தோடான்டிக் ஆர்த்தோபீடிக் இம்ப்ளான்ஸ் யூகே அவர்கள் தலைமையில் பல்வேறு பல் மருத்துவ சிறப்பு பிரிவு மருத்துவர்கள் ஊழியர்களுடன் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. மக்கள் சேவையாக விபோஸ் டென்டல் கேர் இலவச நடமாடும் அதிநவீன பல் பரிசோதனை பஸ் மூலம் ஏழை எளியோர் நகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பல் பராமரிப்பு ஆலோசனை முகாம்களும் நடத்தி வருகிறது. மருத்துவமனையின் குறிக்கோள் நேர்மை, உயர்தர சேவை, சிறந்த கவனிப்பு. வி கேர். வாருங்கள், எங்கள் சேவையை கண்டு உணருங்கள். தங்களின் புன்னகையே எமது வெற்றி என கொள்வோம். முகவரி விபோஸ் டென்டல் கேர் மருத்துவமனை, 171 தெற்குவெளி வீதி, மதுரை 1. தொலைபேசி 0452233450. செல் 9345244555. ஒரு நேயர் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? கம்பத்துல இருந்து அசோக்குமார் பேசுறேன். என்ன சந்தேகம் கேளுங்க ஐயா. சார் இருக்கா? இருக்காரே. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சார் நான் கம்பத்துல இருந்து பேசுறேன் சார். சரி. நான் இங்க பிரைவேட் ஒரு டென்டிஸ்ட்ல செக்அப் பண்ணேன் சார். என்னுடைய பல்லுல வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் கரையா இருக்குது. சரி. அதுக்கப்புறம் அந்த 2 பல்லு முன்னாடி இருக்கிற பல்ல 2 பல்லுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்குது. சரி. அதை அடைக்கிற மாதிரி என்னன்னு கேட்டா, அந்த பல்லுல இருக்கிற கரையை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும்னு சொல்லி கேட்டா அந்த கரையை கிளீன் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பல்ல அடைக்கிறதுனா பல்ல புடிங்கிட்டு தான் பண்ண முடியும், அந்த இடையில இருக்க கேப் வந்துட்டு அதை புடிங்கிட்டு தான் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதான் அது எப்படி சார்? அதாவது
பல்ல இருக்கக்கூடிய கரைகள் வந்து ரெண்டு விதங்களா இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த படத்துல பாருங்க. இப்ப இதுல இந்த பற்களை சுத்தி பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல ஒரு பாசி மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப இந்த படம் தெரியுதா உங்களுக்கு? இதுல இந்த பல்ல சுத்தி ஒரு பாசி மாதிரி மஞ்சள் கலர்ல தெரியுது பாத்தீங்களா, ஓடு மாதிரி. இது பேரு காரை. சரிங்களா? இந்த மாதிரி காரைகள் இருந்துச்சுன்னா இது பின்னாடி ஈறுகளை பாதிக்கக்கூடிய தன்மைகள் உடையது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காரைகளை ஃபுல்லா நம்ம எடுக்கணும். இது சாதாரணமா ப்ரஷ்ஷை வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வெளியில வராது மேற்கொண்டு. ஸோ அதனால நீங்க வைத்தியரை போய் பார்த்து இந்த மாதிரி கரைகள், இதுவும் ஒரு கரைகளாக தான் மக்கள் நினைப்பாங்க தவிர அவங்களுக்கு அது புரியாதுமா. ஸோ இதை ஃபுல்லா இவங்க சுத்தம் பண்ணி எடுக்கலாம். இது ஒரு வகை. சரிங்களாமா? இந்த கரைகள் வந்து பற்களோட உள்ள இருக்காது தவிர பற்களோட வெளிப்புறத்துல இருக்கும். இந்த காரைகளும் சரி, இல்ல நம்ம இந்த டீ காஃபி குடிக்கிறது அதனால வர ஸ்டெயின்ஸும். ரெண்டாவது என்னன்னா பற்களுக்கு உள்ளேயே இருக்கும் கரைகள். சரியாமா? அந்த கரைகள் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏதாவது பர்டிகுலர் மெடிசன்ஸ் எடுத்திருப்போம், அதனால வந்திருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது இந்த பற்களுக்கு உள்ள கரைகளை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா வெளில கிளீன் பண்ணி எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எது கரை பிடிச்சிருக்கோ அந்த பீஸை மட்டும் அந்த மேல ஒரு சின்ன லேயரை இந்த மாதிரி வெட்டிடுவாங்க. தெரியுது இல்லமா? இப்ப இந்த பற்கள்லயும் அந்த பீஸ் இருக்கு அப்படின்னா அந்த மேல இருக்க கொஞ்சம் லேயர், இந்த நகத்துல வந்து ஒரு நகம் கலர் மாறுற மாதிரி ஆர்டிபிஷியல் நெயில்ஸ் பொறுத்துறீங்களா அந்த மாதிரி. ஸோ இதை ஃபுல்லா அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு கட் பண்ணியிருக்காங்களோ அதே சைஸ்ல என்ன கலர்ல நமக்கு வேணுமோ இயற்கையா, புரியுதமா, அதே கலர்ல பிளஸ் அவர் இடவெளி இருக்குன்னார்ல அந்த இடவெளியும் சேர்த்து மூடுற மாதிரி இந்த மாதிரி பொருத்திக்கலாம். இது பேர் வெனீர்ஸ்மாங்கம்மா. அதாவது இயற்கை நகங்களுக்கு மேல செயற்கையா நகங்கள் பொறுத்துரும் பாத்தீங்களாமா. ரொம்ப தின்னா இருக்கும், நகத்தோட திக்னஸை கூட்டாது, அதே சமயம் நம்ம நகம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். அந்த மாதிரி இது பண்றதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடிமா அவங்க வைத்தியரை பார்த்து, அதாவது இப்ப ஒரு இடவெளி இருக்குன்னாரு இல்லைங்களா பல்ல, இப்ப இடவெளி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்துல திரும்பி பாருங்க. சில நேரம் இந்த பற்களுக்கு நடுவில் இப்படி இடவெளிகள் இருந்துச்சுன்னா இந்த இடவெளிகளை வந்து இந்த பற்கள்ல ஒரு மாதிரி கம்பி போட்டிருக்காங்கல்லம்மா, கிளிப்புன்னு சொல்றாங்கல்ல, இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பற்களை நகர்த்தி இப்படியே க்ளோஸ் பண்றது புத்திசாலித்தனமா, இல்லைன்னா அந்த வெனீர்ஸ் சொன்னோம்லமா அந்த மாதிரி வச்சு பண்ற புத்திசாலித்தனமான்றதை நீங்க உங்க மருத்துவர்கிட்ட நீங்க ஆராய்ஞ்சு கலந்து பேசிக்கோங்க. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்லமா இப்ப இடவெளிகள் வந்து அந்த ஒரு பல்ல மட்டும்தான் இருக்கு, மற்ற எல்லா பற்களும் பெர்ஃபெக்டா இருக்குன்னா இந்த வெனீர்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாம். பட் என்ன சொல்றது, இடவெளிகள் வந்து ஓவராலா எல்லா பற்களும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த கிளிப்புக்கு போறது பெட்டர் சாய்ஸ். அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி எனக்கு அது நடுவில் மட்டும் இடவெளி இருக்கு, எனக்கு பிளஸ் இந்த ரெண்டு பல்லும் டிஸ்கலரேஷன் இருக்குன்னா நீங்க வெனீஸ் போய்க்கலாம் டெஃபினட்டா. நன்றி ஐயா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றும் உன்னை தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் ஐயா, எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், நான் தரணி ஃப்ரம் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் ஐயா, கேளுங்க. மேடம் எனக்கு ஒரு 2 months ஈரல இருந்து ரத்தம் வருது. சொல்லுங்க ஐயா. எனக்கு 26 ஏஜ். அது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு? அதாவது இப்ப உங்களுக்கு ஈரல இருந்து ரத்தம் வருது, வாய் துர்நாற்றம் இருக்கா? என்னங்கய்யா? வாய் துர்நாற்றம் இருக்கா? அது மாதிரி ஒண்ணும் இல்லைங்க, ஈரல இருந்து மட்டும் ரத்தம் மட்டும் வருது. ரத்தம் மட்டும் வருது இல்லையா? அந்த ஈர் பக்கத்துல ஏதாவது காரைகள் தென்படுதா உங்களுக்கு? அது மாதிரி ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சரி, யூசுவலா நார்மலா இருக்கு, ஆனா ரத்தம் மட்டும் அடிக்கடி வருது. இந்த சாதாரண நேரத்துலயே வருது, திடீர்னு வருது. சரி, இந்த படத்துல பாருங்க. இப்ப இதுதான் உங்க பற்கள் தெரியுதுங்களா? இங்க இந்த பற்களை சுத்தி ஈறுகள் வந்து இயற்கையா இருக்கு. இப்ப நீங்க நல்லா பாருங்க, இப்ப ஈர் வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா? கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த ஈரு வந்து பிங்க் கலர்ல இருந்து செவப்பா மாறிடுது, தெரியுதுங்களா? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஈர்ல கிருமிகள் இருந்துச்சுன்னா அந்த கிருமிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுதான் உங்க பல்லு அப்படின்னா இந்த பல்லும் ஈருக்கும் நடுவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம சேரும். முதல்ல அது வெள்ளை கலர்ல இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு அது லைட்டா கையை சுரண்டி பார்த்தா தெரியுமா, கொஞ்ச நாள் கழிச்சு அதே இறுகி காரையா மாறிடும். இந்த காரைகள் வந்து உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா உங்க எலும்புகளையும் உங்க ஈர்களையும் அரிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதாவது என்ன சொல்ல வரோம்னா சிம்பிளா, ஈர் வியாதி உடையவங்களுக்கு இந்த ஈர்ல இருந்து ரத்தம் வரக்கூடிய தன்மைகள் ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். இதுதான் 99% நேரம் நடக்கும். இப்ப திருப்பி இந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுதான் உங்க பல்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல்ல சுத்தி உள்ளது இந்த சிவப்பா இருக்க ஈரு. இந்த பல்லுக்கும் ஈருக்கும் நடுவுல போய் கண்ணுக்கு தெரியாம இந்த கிருமிகள் உள்ள போச்சுன்னா அந்த ஈர் வீங்குது, தெரியுதாமா? ஈர் வீங்கி ஈரோட நிறம் மாதிரி சிவப்பாயிருது, அப்புறம் ரத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. நீங்க இப்ப என்ன பண்ணணும், ஏன்னா உங்களால நீங்க வெறும் பிரஷ்ஷை போட்டு அதை சுத்தம் பண்ணி எடுக்க முடியாது. உங்க மருத்துவரை போய் பார்த்து ஃபர்ஸ்ட் இதுதானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 1000 விஷயங்கள் இருக்கும் ஒரு இதுக்கு, இதாதான் இருக்கணும் பொதுவா.
இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிருமிகள் எடுத்துட்டு அதை நல்லா பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா, மேற்கொண்டு பாலிஷ் பண்ணிட்டு அதுல கிருமிகள் தங்காம அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா, அந்த ஈறுகள் வந்து வீங்கின நிலைமையில இருந்து திருப்பி அதோட ஒரிஜினல் நிலைமைக்கு திருப்பி வரும். ஸோ ஈர் இப்படி வீங்கின நிலைமையில இருந்து திருப்பி சுருங்கி பழைய நிலைமைக்கு வந்துச்சுன்னா இந்த ஈர்ல இருந்து ரத்தம் வர்றது குறையும். ஸோ அவங்கள போய் அவங்க வைத்தியரை பார்த்து என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏதாப்புல வைத்தியம் பண்ணிக்க சொல்லுங்க. நன்றி ஐயா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. நேர்லை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. மணிச்செய்திகள் வழங்கியவர்கள் எங்கெங்கும் ஊரெங்கும் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப 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 நல்ல சோப். நேர்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் வி போஸ் பல் மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் திரு வினோத் போஸ் அவர்களை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப அந்த ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த காரைகள் வந்து சுத்தி இருக்கு, ஆனா இடையில வந்து கொஞ்சம் இடைவெளி இருக்கு, என்ன பண்ணலாம்னு போது அதை லேசா கீறிட்டு அந்த பற்கள் மாதிரியே இருக்கிற அந்த முன்னாடி அமைப்பை வைக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா, ஆனா அந்த மாதிரி வைக்கும் பொழுது அது ஈறுகள்ல குத்தாதா? இல்ல இல்ல, அது அவர் கேட்டது எப்படி, நம்ம அவருக்கு பற்கள் நடுவில் இடைவெளிகள் இருக்கு, பல்லுக்கு உள்ள வந்து ஸ்டெயின்ஸ் இருக்கு, அதாவது அந்த காரைகள் இல்ல கரைகள். காரைகள்ன்றது வியாதியை குறிப்பிடுறது, கரைகள்ன்றது வித்தியாசத்தை, பற்கள் நார்மல் பற்களோட வித்தியாசத்தை குறிப்பிடுது. ஆனா அந்த பற்கள்ல காரைகள் வருமா? பற்கள்லயும் அதாவது பற்கள் மேல காரைகள் படியும், அது வேற. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஆர்டிபிஷியல் செயற்கையான நெயில்ஸ் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி, அதாவது அது வந்து குத்தாது டெஃபினட்டா. இப்ப நீங்க வந்து அந்த செயற்கையா நெயில் வைக்கிறீங்க, அதுல குத்துதா உங்களுக்கு ஏதாவது? அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இருக்காது. அதாவது எப்படின்னா பற்கள்ல வந்து அந்த லேயர் வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த லேயர் வந்து ஒரிஜினல் பற்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது சாஃப்ட் ஸ்மூத்தா இருக்கோ அந்த அளவுக்கு அது இருக்கும். சோ இது நீங்க இயற்கையான பல்ல ஒப்பிடும்போது பிளஸ் இந்த செயற்கையா நம்ம வைக்கிற அந்த மெட்டீரியலையும் வைக்கும் போது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தன்மைகள் இருக்கும், எந்த வித மாற்றங்களும் உங்களுக்கு தெரியாது. அதனால அது டெஃபினட்டா குத்தாது. இல்ல இப்போ செயற்கை நகங்கள்ல நாங்களே எடுத்து வச்சுப்போம், பற்கள் அந்த மாதிரி இல்ல அப்படி கிடையாது. அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலுமா, அதான் சொல்றேன் இல்ல, நீங்க ஒரு இயற்கப்பல் பக்கத்துல இயற்கப்பல் வச்சுக்கோங்க, இது ஒரு செயற்கப்பல் வச்சுக்கோங்க, இது ரெண்டையும் நீங்க தடவி பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி ஒரு வித்தியாசங்கள் இருக்காது. அந்த வித்தியாசங்கள் இருந்துச்சுன்னா யாருனாலையும் வாயில வச்சுக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும். நீங்க ஒரு சாப்பிடுறீங்க, ஒரு சின்ன கல் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு சாப்பாடுல, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ அதான் பற்கள் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கலைநயத்தோட பண்ண வேண்டிய ஒரு தொழில். அது வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் கொடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நல்லா பண்றீங்களோ அந்த அளவுக்கு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த தாடைகள் பத்தி ஒரு படம் சொல்லிட்டு இருந்தீங்க, பின்னாடி இருக்கு இல்ல முன்னாடி இருக்குன்னா அந்த பகுதியில இருக்கிற அந்த எலும்பை வந்து வெட்டி அதை சேர்ப்பாங்க அப்படின்னு. இப்ப சாதாரணமா நம்ம கை எலும்புகள் முறியுது அப்படின்னா அதை நேராக்குறதுக்கு கட்டெல்லாம் போட்டு செய்வாங்க. சின்ன குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் சீக்கிரமா சேர்ந்துரும், பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் தாமதமாகும்னு. இப்ப அதே மாதிரி தானே இதுவும் எலும்பு வகை சார்ந்தது, அது எப்படி கொஞ்சம் அதிகமான வயதாயிடுச்சுன்னா அவங்களுக்கு செஞ்சா சரியாகுமா? ஏமா நீங்க எலும்புகள்ன்றது எல்லாம் ஒண்ணுதான், எல்லா எலும்பும் ஒண்ணுதான்மா. பட் இப்ப பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சில எலும்புகளுக்கு வந்து நம்ம உடம்புலயே இன்னும் ஆறக்கூடிய சக்திகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எலும்போட நடுவுல இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அந்த அணுக்கள் என்ன தமிழ் எப்படி சொல்றேன் போன் மேரோன்னு சொல்லுவாங்க, அந்த கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு ஈஸியா அந்த எலும்பு சேரக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி டெஃபினட்டா வயசாக ஆக இந்த சக்தி அந்த மேரோட சக்தி பாத்தீங்கன்னா அது சுருங்கிக்கிட்டே வரும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு சுருங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரத்தத்தோட தன்மைகள் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். சோ இந்த நமக்கு அந்த ஹீலார சக்தியே அந்த ரத்தத்துலதான் இருக்கு. அந்த ரத்தத்தோட ஃப்ளோ கம்மியாகும் போது பல ஃபேக்டர்ஸ்னால ஆட்டோமேட்டிக்கா வந்து அது என்ன சொல்றது அது சீக்கிரம் ஆறக்கூடிய சக்திகள் கம்மியா இருக்கும், இல்ல ரீமாடலிங் பாங்க இங்கிலீஷ்ல. சரியாமா? சோ நீங்க சொல்றது உண்மைதான். எப்படி கை கால்கள்ல வந்து வயசாக வந்து நமக்கு வந்து அது மாறுபடக்கூடிய சக்திகள் வந்து கம்மியாகுதோ அந்த மாதிரிதான் நமக்கு முகத்திலையும் இருக்கும். சோ டெஃபினட்டா இன்னைக்கு வந்து அழகுக்குன்னு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா பிட்வீன் 20 to நான் சொல்றேன் 20-30 வயசுக்குள்ளதான் அந்த அழகுன்றதே ரொம்ப யோசிக்கிறாங்க, யாரும் 50 வயசுல யோசிக்க போறது இல்லையே. சோ இந்த ஃபீல்டே என்டையர்லி பாத்தீங்கன்னா ரொம்ப டுவர்ட்ஸ் காஸ்மெட்டிக் சைட்ல இருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த 50-60 மேல போறதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் பேஸ்டா தான் இருக்கும். சோ அது வந்து நம்ம தேவைக்கு பண்ணி தான் ஆகணும், சேரும் சேராதுன்றது. ஆனா இது பாத்தீங்கன்னா பொதுவா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மருத்துவம் அந்த அளவுக்கு முன்னேறிட்டு, முன்னாடி எல்லாம் வந்து 50% இருந்தது, இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 90% டெஃபினட்டா எல்லாருமே நல்லா ஆயிடுறாங்க. அதான் நான் திருப்பி சொல்றேன், சர்ஜரினால ஒண்ணுமே ஆகாதுமா. பட் அவங்க வந்து ரெக்கவரி ஃபேஸ், அவங்க எப்படி அவங்க அதுக்கு தகுந்து அவங்க உடம்பை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது பொறுத்தா இருக்கு.
ஒரு நேயர் தொடர்புலையா? மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோங்க. என்ன சந்தேகமா கேளுங்க. என் பொண்ணுக்கு 9 வயசு ஆகுது. மேல் பல்ல 2 பல்லுல சொத்தை இருக்கு. அதுக்கு எடுக்கலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமா? இல்லம்மா, உங்க பொண்ணுக்கு 9 வயசு. எந்த பற்கள சொத்தை இருக்குமா? மேல் பற்கள்னா இத முன்னாடி உள்ளதா பின்னாடி? எங்கம்மா? கடா பல்லுன்னு சொல்றாங்க. கடவா பற்கள்ல. கடவா பற்கள்ல சொத்தைகள் இருக்கு இல்லையாமா? 2 பல்லு ஜாயின்ட்ல சொத்து அப்படியே இருக்கு. அதாம்மா, வலதுபுறமா இடதுபுறமா? இந்த பக்கம் வலதுபுறம். வலதுபுறத்துல. இப்ப இந்த படத்துல பாருங்கம்மா, உங்களுக்கு காமிக்கிறான். இப்ப உங்க பொண்ணுக்கு தெரியல. ஓஹோ ரைட்மா. இப்ப 9 வயசுல யூசுவலா, சரி மத்தவங்களுக்கான நம்ம காம்போம். யூசுவலா பாத்தீங்கன்னா இந்த படத்துல 9 வயசுன்ற போதுமா 9 வயசுல முன்னாடி உள்ள மேல உள்ள ஒரு 4 பற்களும் கீழே உள்ள ஒரு 4 பற்களும் மாறி இருக்கும் ஏற்கனவே. இந்த நீலக்கரையில இருக்கிறதெல்லாம் பால் பற்கள்மா. இந்த வெள்ளையா இருக்கிறதெல்லாம் வாழ்க்கை முழுது இருக்க வேண்டிய பெர்மனன்ட் பற்கள். சோ முன்னாடி உள்ள பற்கள்லாம் மாறி இருக்கும். பின்னாடி உள்ள அந்த 2 பற்கள் மாறாம தான் இருக்கும். அது ரெண்டும் பால் பற்கள்ல உள்ள கடவா பற்கள். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பல் இருக்கும். அது வாழ்க்கை முழுது இருக்க வேண்டிய பெர்மனன்ட் பற்கள். சோ அவங்க என்ன பண்ணும், அந்த சொத்தை பெர்மனன்ட் பற்கள் இருக்கா பால் பற்கள் இருக்கான்றதையும் கண்டுபிடிச்சுக்கணும். இப்ப பால் பற்கள்ல இருந்தால் கூடமா யூசுவலா சொத்தைகள் இருந்துச்சுன்னா, இப்ப இது 9 வயசு தான் ஆகுது. இது பாருங்க, இந்த பால் பற்கள் கீழே விழுகிறதுக்கு கிட்டத்தட்ட 11ல இருந்து 12 வயசு ஆயிடும். அப்ப இன்னும் 3 வருஷம் அந்த பற்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னா, இப்ப சொத்தைகள் சின்னதா இருக்கும் போதே அதை அடைக்கிறது புத்திசாலித்தனம். இல்லைன்னா ஏற்கனவே வேருக்குள்ள போயிருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா யூசுவலா பற்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, பற்கள்ல இப்ப இந்த படத்துல பாருங்க, சின்னதா இருக்கும் பொழுது சொத்தைகள் பற்கள் மேடு பள்ளங்களா இருக்கும். மேடு பள்ளங்களா இருக்கும்போது கருப்பு அந்த மாதிரி சொத்தை படியும். ஆனா அது வலி இருக்காது. இப்பயே நீங்க என்ன பண்ணணும், அதை சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல இதை வச்சு அடைச்சிடணும். இன்னும் 3 வருஷம் இருக்க வேண்டிய பல்னால இதை அடைக்காம விட்டாங்கன்னா பின்னாடி மேல இருக்க அந்த கிருமிகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பல்லோட நரம்புக்குள்ள போய் நரம்புகளை பாதிக்கக்கூடிய தன்மைகள் வந்துடும். சோ அப்படிங்கும் போது ரொம்ப வலியாவும் இருக்கும், பெரிய வைத்தியங்களாவும் இருக்கும். ஒருவேளை இவங்க அவசரப்பட்டு இந்த பல்லை எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. இப்ப லேட்டஸ்ட் இவங்க அவசரப்பட்டு இந்த பின்னாடி உள்ள பற்களை நம்ம எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இந்த படத்துல பாருங்க, இப்ப இவங்க கீழே உள்ள பற்களை சொத்த பல் இருக்குங்கிறாங்கல்ல, இந்த பல்லை எடுத்துட்டாங்க அப்படின்னா, எடுத்துட்டு அப்படியே விட்டாங்கன்னா அந்த 3 வருஷத்துல பின்னாடி உள்ள பற்கள் இருக்கு பாத்தீங்களா, அது முன்னாடி இப்படி சாய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி முன்னாடி உள்ள பற்களும் இப்படி பின்னாடி சாய ஆரம்பிச்சிடும். மேல உள்ள பற்களும் கீழே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அடுத்தது உள்ள இருந்து வர போற பர்மனன்ட் பற்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இடைவெளி இல்லாம அது முன்ன பின்ன போக ஆரம்பிச்சிடும். அதனால இயற்கையா இறைவனோட அமைப்பு என்னன்னா, 12 வயசு வரைக்கும் இந்த பல்லு இருக்கணும்னா அந்த பல்லு 12 வயசு வரைக்கும் அவங்க இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். சோ அவங்களுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கிறதுனால அந்த சொத்த பல் என்னன்றதை பார்த்து உடனே அடைச்சுக்க சொல்லுங்க. அதை இப்படி கவனிக்காம விட்டீங்கன்னா பின்னாடி பிரச்சனைகள் பெருசாகக்கூடிய தன்மைகள் உண்டு. நன்றி அம்மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றும் ஒரு நேரியா. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? ஆர்காட்ல இருந்து பேசுறோம். என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. ஆர்காட்ல இருந்து. நீங்க தொலைக்காட்சியை பார்த்து பேசாதீங்க, தொலைபேசியில மட்டும் கவனம் செலுத்தி பேசுங்க. ஓகே, கேளுங்க, என்ன சந்தேகம்? என்னோட சிஸ்டருக்கு பல்லு கொஞ்சம் எடுப்பா இருக்குது. அத எப்படி க்ளோஸ் பண்றது? இல்லம்மா, இப்ப இந்த படத்துல பாருங்க, திருப்பி இப்ப பற்கள் எடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்லம்மா. பற்கள் எடுப்பா இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது மூக்கு, இது நாடி, இது உதடுகள். இந்த அமைப்பு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இது சில நேரம் சில பேர்த்துக்கு இந்த பற்கள் மட்டும் எத்தனை நாளையும் பாத்தீங்கன்னா எடுப்பா இருக்கும். புரியுதுங்களாமா? சில பேர்த்துக்கு இந்த மேல் பற்களும் மேல் தாடையும் இருக்கு பாத்தீங்களா, அது வெளியில எத்திருக்கிறனாலையும் எடுப்பா இருக்கலாம். சரியாமா? அதே மாதிரி கீழ் தாடையும் கீழ் பற்களும் உள் வாங்கி இருக்கிறனாலையும் எடுப்பா இருக்கலாம். இல்ல இதோட காம்பினேஷனா இருக்கலாம். சோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க மருத்துவரை போய் பக்கத்துல பார்த்து 2 ஸ்கேன் எடுப்பாங்க, படம் எடுப்பாங்க, எக்ஸ்ரே படம். ஒண்ணு முக அமைப்பு, அதுல மேல் பற்கள் எப்படி இருக்கு, மேல் கீழ் பற்கள் எப்படி இருக்கு, தாடைகள் எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு பிரச்சனை எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்தாப்புல வைத்தியம் பண்ணணும். சோ அதனால அவங்க வைத்தியரை போய் பார்த்து உடனே அது என்னன்றதை பண்ணிக்க சொல்லணும். நன்றி அம்மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றும் ஒரு நேரியா. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? வேலூர்ல இருந்து பேசுறோம் சாமி. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? என்னோட பொண்ணு 5 வயசு ஆகுது. அது சொல்லுங்க. முன்னாடி 2 பல்லு கொஞ்சம் பெருசா இருக்கு.
சொல்லுங்க, முன்னாடி 2 பல்லு பெருசா இருக்குன்னீங்க, வேற என்ன பிரச்சனைகள்? அப்புறம் கடகா பல்ல ஒரே ஒரு பல்ல சொத்தை இருக்கு லெஃப்ட் சைடுல. சரி. அது என்ன முன்னாடி இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த முன்னாடி பெரிய பல்லு எதுவும் கம்பி போடலாமா இல்ல விழுந்து முளைக்கிறப்ப சின்னதா முளைக்குமா? அதாவதுமா முன்னாடி உள்ள பற்கள் பெரிய பற்களா இருக்குன்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்க? அது முகத்துக்கு எல்லாருமே சொல்றாங்க, அவங்களோட அத்தை அவங்க பாட்டிக்கு எல்லாமே பெருசாதான் இருக்கும். அதனால இதுக்கும் அந்த பெரிய பல்லா இருக்கவும் அது ரொம்ப அவங்களுக்கு எல்லாம் பெரியவங்களாகவும் ரொம்ப எத்திட்டு இருக்கு. அதனால அதுக்கும் அப்படி வருமானு ஒரு டவுட் இருக்கு. இல்லம்மா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 விஷயங்கள் இருக்கு இதுல. அதாவது மத்த பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல, அவ வயசுல பாத்திருக்கீங்களா நீங்க? அவங்க பல்லோட சைஸ் இப்ப 2 விஷயம் இருக்குமா. ஒண்ணு பல்லு எத்தி இருக்கிறது, ஒண்ணு பல்லு பெருசா இருக்கிறது. புரியுதாமா? அவங்கள நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பல்லு பெருசா தெரியுதா உங்களுக்கு? மத்த பிள்ளைங்கள கம்பேர் பண்ணும்போது தெரியுது. சைஸ்ல, அதோட உருவத்துல சொல்றேன். சைஸ்லயும் பெருசா இருக்கு. முன்னாடி அந்த 2 பல்லு மட்டும் லைட்டா எத்திட்டு இருக்கு. ஏமா அப்படி என் பொண்ணு கையெல்லாம் செப்பல, வாயெல்லாம் விரல் போடல. அதனால ஒரு டவுட் இருக்கு. இல்லம்மா, நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. வாயில விரல் வச்சாதான் பல்லு எத்தணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்ற புரிஞ்சுட்டீங்களாமா? சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்க பாட்டி அவங்க இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பற்கள் எத்தி இருக்கு அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து யார் மாதிரி இருக்கு? எங்க அப்பா மாதிரி இருப்பேன், இல்ல எங்க அம்மா மாதிரி இருப்பேன், இல்ல என் தாத்தா மாதிரி இருப்பேன், பாட்டி மாதிரி இருப்பேன். சோ அவங்களோட அமைப்பு எப்படி இருக்கும், அந்த அமைப்பு நமக்கும் வரக்கூடிய தன்மைகள் ரொம்ப அதிகம். சோ இவங்களோட பிள்ளைக்கு வந்து இவங்களோட முன்னோர்களோட இருந்து வர தன்மைகளும் கொஞ்சம் அதிகம். இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த வயசுல 5 வயசுலயே வந்து எனக்கு இவ்வளவுதான் எத்தி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, இவங்க ஃபீல் பண்றது ஒண்ணு. புரியுதாமா? அதாவது பொதுமக்கள் சில விஷயங்களை வந்து கரெக்ட் தப்புன்னு ஃபீல் பண்ணலாம். பட் எப்பயுமே அவங்க வைத்தியரை போய் பார்க்கணும். ஏன்னா நாங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து எங்களோட முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உலகத்திலே உள்ள ஒரு 1000 அழகானவங்களை எடுத்து அவங்க மேல ஒரு கால்குலேஷன் பண்ணி இதுதான் ஐடியல் அப்படின்ற மாதிரி நமக்கு இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க போனாங்கன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இவங்க ஐடியலா இருக்காங்களா ஐடியலா இல்லையான்றதான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம இங்க உட்கார்ந்துக்கிட்டு, அதுவும் ஒரு குழந்தையோட வாழ்க்கை, நம்ம சில நேரம் தப்பாவும் சொல்லிடலாம். அதனாலதான் சொல்றேன், நான் சொல்றதோட இப்படி அவங்க பக்கத்துல ஒரு மருத்துவர் போய் பாக்குறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இவங்க சொல்றது வச்சு பார்த்தா ஒன்னும் பெரிய பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியலம்மா. ஏன்னா யூசுவலாவே மேல் தாடையோட வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களாமா, அது சீக்கிரம் வளரும். 7 வயசுல அதோட வளர்ச்சி நின்றும். கீழ்தாடையோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வயசு வரைக்கும் வரும். பசங்கன்னா 14-15 வயசு வரைக்கும் கூட கீழ்தாடை வளர்ச்சி இருக்கும். சோ லெட்டஸ் இப்ப பாத்தீங்கன்னா மேல் தாடை இப்படி இருக்கு, கீழ்தாடை இப்படி இருக்குமா, இதோட வளர்ச்சி சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் போது வேகமா வளரும். சோ இன்னைக்கு நீங்க 5 வயசுல பாத்தீங்கன்னா மேல் பற்கள் எத்தனை மாதிரி இருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல இதோட வளர்ச்சி நின்றும் 7 வயசுல 7-8 வயசுல இது வளர்ந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு எத்தனது கூட நாளைக்கு எத்தனுமா டெஃபினட்டா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. இது ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை ஃபைன் பண்றது வந்து டாக்டர்ஸ்னால தான் பண்ண முடியும். சோ நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு ஃபேக்டர் தான் நம்ம சொல்றோம். பல்லும் எலும்பும் ஒரு ஃபேக்டர் சொல்றோம். மத்தது மூக்கு இது சோ நீங்க அவங்க திருப்பி அவங்களோட தாத்தா பாட்டியை பார்த்து அவங்க மூக்கு எப்படி இருக்கு, இவன் மூக்கு எப்படி இருக்கும், பெரிய மூக்கா வருமா சின்ன மூக்கா வருமா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வைத்தியம் பண்ணணும். சோ முக்காவாசி 5 வயசுல எந்த வைத்தியமே பண்ண மாட்டோம். தாடையில பிரச்சனை இருந்தா கூட தொட மாட்டோம்னு வச்சுக்கோங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் அது மேல் தாடையில இருந்து, அதுவும் ஒரு 6-7 வயசுல தான் வரும். சோ இப்போதைக்கு அவங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு டைம் இருக்கும்போது இன்னைக்கு நாளைக்கே போய் காமிக்கணும்னு இல்லை, ப்ராப்ளம் இந்த லீவ்ல கூட போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை காமிச்சு என்னன்ற ஒரு ஐடியா எடுத்துக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நம்மகிட்ட பேச சொல்லுங்க, நம்ம சொல்லலாம். இதுல நன்றி அம்மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. முதலாய் சனிக்கிழமை மாலை 6:30க்கு நேற்று ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து அழைக்கிறீங்க? நாங்க சென்னை குரோம்பேட்ல இருந்து அழைக்கிறோம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? எனக்கு வயசு 28 ஆகுது. எனக்கு முன்பல்ல 2 எத்தி இருக்க மாதிரி இருக்கு. ஃப்ரீயா தான் வாய் க்ளோஸ் பண்ண முடியுது. பட் இப்போ கிளிப்பு போட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா? நான் வந்து முந்தானேத்து தான் பிரைவேட் காலேஜ்ல ஒண்ணு போய் பார்த்துட்டு வந்தேன். என்னமா சொன்னாங்க? காலேஜ் என்ன சொன்னாங்க? அவங்க வந்து எழுதி வாங்கிட்டு ஒரு 3 months ஆகும் கிளிப்பு போட. அது என்ன ப்ரொசீஜர் இருக்கு போல.
அதான் இப்போ போட்டா யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காது? இல்லம்மா காலேஜ்ல உன்னை பார்த்தாங்கல்லம்மா, நேரா உனக்கு எக்ஸ்ரேஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாங்கல்ல காலேஜ்ல? எக்ஸ்ரே எல்லாம் எதுவும் எடுக்கல, அது அப்புறமா தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. இல்லம்மா யூஸ்வலா வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப ஏற்கனவே இதுக்கு முன்னாடி காமிச்சோம்லம்மா ஸ்லைட்ல பாத்தியாமா நீ அதை? பற்கள் எப்படி எத்துது, முகம் எப்படி மாறுதுன்னு காமிச்சோமே, பாத்தியா? பார்த்தேன் சார். ரைட். ஸோ அப்போ பாயிண்ட் என்னன்னா, ஏன்னா இங்க உட்காந்து நம்ம அதை சொல்றது ரொம்ப கஷ்டம். நீ என்ன பண்ணணும்னா உன்னோட வைத்தியர்கள்ட்ட போய் அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அந்த எக்ஸ்ரே வச்சுட்டு சொல்லுவாங்கம்மா உனக்கு வைத்தியம் தேவையா தேவையில்லையான்னு. இப்ப எத்தி இருக்குன்னா ஏன் எத்தி இருக்கு, இதை மேற்கொண்டு நம்ம வைத்தியம் பண்ணாம விட்டா பின்னாடி என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத உனக்கு விளக்கமா சொல்லுவாங்கம்மா. ஸோ அவங்க முடிவு பண்ணுவாங்க நமக்கு வைத்தியம் தேவையா தேவையில்லையான்றது. நான் சொல்றது புரியுதாம்மா? ஸோ இங்க நம்ம இப்படி உட்காந்துட்டு இவங்களுக்கு வைத்தியம் தேவையா தேவையில்லையான்றத சொல்ல முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப எனக்கு எத்தி இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இப்ப நம்ம ஒத்துக்கணும் அவங்களுக்கு உண்மையாவே எத்தி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அப்படிதான் நம்ம வைத்தியம் சொல்ல முடியும். சோ உண்மையாவே எத்தி இருக்குன்னா வைத்தியம் தேவை, எத்தலைன்னா வைத்தியம் தேவை கிடையாது. அதே மாதிரி பாத்துக்கோங்கம்மா, சில பேருக்கு எத்தி இருந்தாலும் அழகா இருக்கும், சரியாம்மா? சில பேருக்கு உள்ளடங்கி இருந்தா அழகா இருக்கும். சோ அழகுன்றது அவங்கவுங்க பாக்குறோட கண்ணு பொறுத்து இருக்குமா. சோ அதனால எப்பயுமே வந்து டோட்டல் பயஸ்ட், எனக்கு இந்த எக்ஸ்ட்ரேல இந்த பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, இந்த பாயிண்ட்டுக்கு மேல வந்தா இது தப்பு அப்படின்லாம் கிடையாது. as a whole package தான் நம்ம என்னன்றதை பார்க்கணும். அதாவது அது நமக்கு வந்து எந்த தீங்கும் விளைவிக்காத வரைக்கும் அத பத்தி நம்ம அப்படி தீங்குன்னு சொல்ல முடியாது. இப்ப என்னோட கை எடுத்துக்கோங்களேன், இப்ப என்னோட கையில வந்து இப்ப 5 விரலும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா என்னோட ஒவ்வொரு விரலையும் பாத்தீங்கன்னா சில விரல் பெண்டா இருக்கும், சில விரல் ஸ்ட்ரைட்டா இருக்கும். பட் as a whole பாத்தீங்கன்னா என்னோட கை பாத்தீங்கன்னா நார்மலா தெரியுது, புரியுதுங்களா? நீங்க வெறும் இந்த ஒரு விரலை எடுத்துட்டு இந்த ஒரு விரல் பெண்டா இருக்கு இது சரியில்லை அப்படின்னு நீங்க உடனே தீர்மானம் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்றேன்னா பற்கள் ஒருத்தங்களுக்கு லைட்டா எத்திருந்தாலும் உதடுகள் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா எத்தனை பற்களோ உள்ளடங்கி காமிக்கும் அது. சோ பற்கள் சில பேருக்கு எத்தி இருந்தாலும் மூக்கு பெருசா இருந்துச்சுன்னா பற்கள் உள்ள இருக்கிற மாதிரி காமிக்கும். சோ அந்த ஹோல் பிக்சரே நீங்க பார்க்கணும். சோ அதனாலதான் என்ன சொல்றேன், இது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்க டென்டிஸ்ட போய் பார்த்து இதெல்லாம் எக்ஸ்ரேஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்றத சொல்லுங்க, வேணா நம்ம இதுல அட்வைஸ் பண்ணலாமா. சோ இது எனக்கு சொல்லியிருக்காங்க, இப்படி என் ப்ராப்ளம் இருக்கு, இது பண்ணலாமா அப்படின்னு நம்ம டெஃபினட்டா பண்ணலாம் சொல்லலாம். சோ டெஃபினட்டா வந்து அவங்கள போய் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க. நன்றி அம்மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. உங்களுடைய மருத்துவமனை தொடர்பான ஒரு படக்காட்சி தயாராக பார்க்கலாம். மதுரை தெற்கு வெளி வீதியில் பலரும் பாராட்டும் பல் மருத்துவமனையாக வி போஸ் டென்டல் கேர் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஏசி வசதியுடன் பல சிறப்பு பிரிவுகளுடன் அமைந்துள்ளது. ஆர்த்தோடான்டிக் பல் சீரமைப்பு சிறப்பு பிரிவு, ஆர்த்தோபீடிக் முகத்தாடை சிறப்பு மருத்துவம், எண்டோடான்டிக்ஸ் பற்களின் வேர் வைத்திய சிறப்பு பிரிவு, பீடோடான்டிக்ஸ் குழந்தைகளுக்கான பல்வைத்திய பிரிவு, கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி பற்கள் அடைத்தல் பிரிவு, ப்ராஸ்டோடான்டிக்ஸ் செயற்கை பல்வைத்திய பிரிவு, இம்ப்ளான்ஸ், பீரியோடான்டிக்ஸ் ஈரநோய் சிறப்பு பிரிவு, ஓரல் அண்ட் மேக்ஸிலோ ஃபேசியல் சர்ஜரி முகத்தாடை அறுவை சிகிச்சை பிரிவு என்று ஒவ்வொரு பிரிவிற்கும் தனிப்பட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்டுள்ளது. டென்டல் எக்ஸ்ரேஸ், ரேடியோ விஷுவலோகிராஃபி, ஓபிஜி அண்ட் ஈஃபலோமெட்ரிக்ஸ், டென்டல் லேசர்ஸ் போன்ற அதிநவீன பல் மருத்துவ சாதனங்களுடன் உலகத்தரமான பல் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அனுபவமிக்க திறமையான டாக்டர் வினோத் போஸ் எம்டிஎஸ், ஆர்த்தோடான்டிக், ஆர்த்தோபீடிக், இம்ப்ளான்ஸ் யூகே அவர்கள் தலைமையில் பல்வேறு பல் மருத்துவ சிறப்பு பிரிவு மருத்துவர்கள் ஊழியர்களுடன் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. மக்கள் சேவையாக வி போஸ் டென்டல் கேர் இலவச நடமாடும் அதிநவீன பல் பரிசோதனை பஸ் மூலம் ஏழை எளியோர், நகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பல் பராமரிப்பு ஆலோசனை முகாம்களும் நடத்தி வருகிறது. மருத்துவமனையின் குறிக்கோள் நேர்மை, உயர்தர சேவை, சிறந்த கவனிப்பு. வி கேர். வாருங்கள், எங்கள் சேவையை கண்டு உணருங்கள். தங்களின் புன்னகையே எமது வெற்றி என கொள்வோம். முகவரி வி போஸ் டென்டல் கேர் மருத்துவமனை, 171 தெற்கு வெளி வீதி, மதுரை 1. தொலைபேசி 0452233450. செல் 9345244555. ஐயா ஒரு நேயர் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம், தொடர்புல இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஐயா, தொடர்புல இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க. என்ன சந்தேகம் கேளுங்க. சவுண்ட் சரியா வர மாட்டேங்குது. நீங்க பேசுறது தெளிவா கேக்குதுயா, சொல்லுங்க. என் பேர் சுரேஷ், கோயம்புல இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்க சுரேஷ் ஐயா. இப்ப கிளிப் ஒண்ணுங்க பல்ல கேப் இருக்கு ஃப்ரண்ட்ல மேல கீழயும். சரி, அதுக்கு வயசு எனக்கு 28 ஆச்சு. போடலாமா இல்ல
இருக்கு, அது டவுட்டுங்க. ஓ இந்த படத்துல பார்க்க சொல்லுங்க. யூசுவலா பாத்தீங்கன்னா இப்ப கிளிப் அப்படின்னு சவுண்ட் வருமா ப்ளீஸ், கொஞ்சம் சவுண்ட் வைக்க சொல்லுங்க. இப்ப நல்லா கேக்குதாப்பா? இப்ப ஹலோ, இந்த படத்துல பாருங்கப்பா. சரிங்க. இதுல வந்து கிளிப் அப்படின்னா என்னன்னா பேசிக்கா இப்ப ஒவ்வொரு பற்கள்லயும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி அட்டாச் பண்ணிருப்பாங்க, தெரியுதா? இதான் கிளிப்னு சொல்றாங்க. இதுல இந்த மாதிரி ஒரு வயர் ஓடும். யூசுவலா பற்கள் முன்ன பின்ன இருக்கிறதையும் நம்ம நேராக்கிக்கலாம். அதே சமயம் பற்களுக்கு நடுவுல இடைவெளி இருக்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இடைவெளி இருக்கிறதுலயும் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டை போட்டு அதுல இந்த வயரை மாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த பற்களை மூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது வந்து நம்ம எந்த வயசுலயும் பண்ணலாமா? ஆனா நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல வந்து இந்த எலும்பு வந்து ரொம்ப பிளாஸ்டிக்கா இருக்கும். அதாவது வளைஞ்சு கொடுக்கிற தன்மை ரொம்ப அதிகம் எலும்புக்கு. வயசாக இருக்கும். பட் டெஃபினட்டா 28 வயசுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுமா. டெஃபினட்டா இவங்க இந்த கிளிப்பை போட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடைவெளிகளை மூடிக்கலாம். இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த வைத்தியம் வந்து சில நேரம் சின்ன பிள்ளைங்களுக்கு சில நேரம் சரியா வேலை செய்யறது இல்லை, அதாவது பல் நகர்றது இல்லை. இதே இது பெரிய ஆளுகளுக்கு நல்லா வேலை செய்யுது. அதான் என்ன சொல்றேன்னா, வயசு எனக்கு கம்மியா இருக்கு போடக்கூடாது, போடலாம், வயசு எனக்கு அதிகமா இருக்கு போட முடியும், அப்படி கிடையாதுமா. அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா உங்க வயசும் ஒரு ஃபேக்டரா இருந்தால் கூட அது தவிர மத்த நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ நீங்க வந்து கிளிப்பு போடுறதுக்கு சில ஆரோக்கியங்களா தேவைப்படும். சில உடம்புகள்ல சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விஷயங்கள்லாம் உங்க உடம்புகள் பூர்த்தி பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. கிளிப்பு போடுறது பத்தி வயசுக்கு வந்து ஒரு தடையே கிடையாது. பட் டெஃபினட்டா வந்து வயசு கம்மியா பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கலாம். அது வயசு நம்ம தாண்டி ஜாஸ்தியா போகும்போது அந்த ஸ்பீடு குறையக்கூடிய தன்மைகள் ஜாஸ்தி. அந்த குறையிறது வந்து வெறும் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த எலும்போட தன்மை மட்டும் கிடையாது, அது தவிர அதை சுத்தி உள்ள இந்த ஹார்மோன்ஸ் சொல்வீங்க இல்லம்மா, அதோட தன்மைகள், அவங்களுக்கு ரிப்பேர் பண்ணக்கூடிய அவங்க உடம்புல வந்து அந்த எலும்பு மாற்றக்கூடிய சக்தி உள்ள தன்மைகள், இது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா நடக்கும் வைத்தியம். அதனால 28 வயசுல அவர் யோசிக்கவே வேணாம், டெஃபினட்டா போய் வைத்தியம் பண்ண சொல்லுங்க. நன்றி ஐயா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றும் ஒரு நேயர். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் மலேசியால இருந்து அழைக்கிறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? என் மகளுக்கு வந்து 5 வயசு. என் மகளுக்கு 5 வயசு. மண்ணுக்கு 4 பல்லு வந்து அப்படியே உடஞ்சி போச்சு, உள்ளுக்கு போயிடுச்சு, உடஞ்சி பாதியா. சொல்லுங்க. அப்ப அந்த டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா அவங்க வந்து புடுங்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா மத்த பல்லு எல்லாம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அந்த 4 பல்லு மட்டும் மண்ணுக்கு பல்லு இல்ல. அப்ப அந்த பல்லு புடுங்கணுமா புடுங்க கூடாதா? அதுதான் எங்க கேள்வி. இல்லைங்க, இப்ப உங்களுக்கு அந்த 4 பற்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 பற்கள் உள்ள போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த எப்படி உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது நீங்க நேரா பார்க்கும் பொழுது? சரி. எப்படி உங்களுக்கு தெரியுது அது பாக்குறதுக்கு? உள்ள போயிருக்குங்கிறீங்க இல்லையா? பல்லு வந்து மாவு பல்லு மாதிரி போயிருச்சு, சொத்தையா போச்சு, ரைட்? சோ அந்த முன்னாடி உள்ள 4 பற்களும் அரிச்சிட்டு இல்லையா? அரிச்சிருச்சு. அததானே சொல்றீங்க? அரிச்சு போயிருச்சு. இப்ப அரிச்சு புடுங்கணுமா புடுங்க கூடாதா? இல்ல, இப்ப நீங்க இந்த படத்துல பாருங்க, உங்களுக்கு ஒரு படம் காமிக்கிறேன். யூசுவலா பாத்தீங்கன்னா இப்ப அவங்க குழந்தைக்கு 5 வயசுன்னு சொன்னாங்கல்லமா, திருப்பி இந்த படத்துல பாப்போம். 5 வயசு அப்படிங்கும் பொழுது 5 வயசுல கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். எப்படின்னா எல்லா பற்களும் உள்ள இருக்கிறதெல்லாம் நீல நிற பற்கள், எல்லாமே ப்ளூ கலர்ல உள்ளது. இது எல்லாமே பால் பல் தான். இவங்களோட மெயின் இது என்னன்னா, முன்னாடி உள்ள 4 பற்கள் இங்க இருக்கு பாத்தீங்களாமா, இந்த 4 பற்களும் அரிச்சிட்டு அவங்களுக்கு அடிபட்டுட்டோ ஏதோ ஒரு இதுல அரிச்சு போயிட்டு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 பற்களோட பேஸ்ல உள்ள பெர்மனன்ட் பற்கள் இருக்கு, தெரியுதுல்லமா? இப்ப இவங்களுக்கு 5 வயசு. அந்த பெர்மனன்ட் பற்கள் வெளியில வர்றதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 3 வருஷத்துல, 2.5 to 3 வருஷத்துல இந்த பற்கள்லாம் உளுந்து மாறும். இப்ப 2 விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். தன்னோட குழந்தைக்கு வந்து சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்படுது முன்னாடி பற்கள் எல்லாம். ஏன்னா இந்த காலத்துல சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நிறைய விஷயங்கள் பேச, அதை பெற்றோர்கள் தான் அனலைஸ் பண்ணணும். சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்படுதுன்னு இவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த முன்னாடி இருக்க 4 பற்களையும் சரி பண்ணிக்கணும், சரியாமா? பிளஸ் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எந்த வைத்தியமும் இன்னைக்கு பண்ணா அதுக்கு ஒரு பெரிய செலவு, புரியுதுங்களா? சோ எக்கனாமிக்கலா வந்து என்னால செலவழிக்க முடியும், என் குழந்தையோட பாதிப்புகள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க 3 வருஷமா இருந்தா கூட பரவாயில்ல, என் குழந்தை பெர்ஃபெக்டா இன்னைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வைத்தியத்தை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து செலவழிக்க முடியாதுங்க, இன்னும் 3 வருஷம் தான் அந்த பல்லு இருக்க போகுது, அதுக்கப்புறம் உள்ள இந்த பெர்மனன்ட் பற்கள் வரப்போதல்ல, அப்ப எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு நினைக்கிறவங்க சில பேர் அதை அப்படியே விட்டுடுவாங்க. இது வந்து பின்னாடி இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. லெட் அஸ் சே இப்ப இதே பல்லு வந்து
இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வைத்தியம் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, வைத்தியம் பண்ணாத ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருமிகள் இப்ப அவங்களுக்கு அரிச்சிருக்கு அப்படின்னா இந்த அரிப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்ப மேல இருந்து பார்த்தா வலியே இல்லாம அந்த குழந்தைக்கு இருந்தால் கூட இந்த அரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டெவலப் ஆகி இதோட நரம்புக்குள்ள போயிட்டுனா இந்த நரம்பை பாதிக்க ஆரம்பிச்சுன்னா பிள்ளைக்கு வலிக்க போகுது, அன்னைக்கு மாத்திரை கொடுக்க போறாங்க. ஆனா அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இது ரொம்ப உள்ள போச்சுன்னா அந்த எலும்பை பாதிச்சு அந்த உள்ள இருக்க பாமன் பற்களையும் பாதிக்கக்கூடிய சக்திகள் இருக்கு. அதனால பெட்டர் என்னன்னா இவங்க டெஃபினட்டா அவங்க டென்டிஸ்ட போய் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி இவங்களும் அவங்களும் சேர்ந்து முடிவு பண்ணி எது நல்லதோ அந்த குழந்தைக்கு அதை பண்றது நல்லது. நன்றி ஐயா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. இன்றைய நிகழ்ச்சியில வந்து பற்கள் மற்றும் தாடை அந்த முக சீரமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது யார் யாருக்கு என்ன மாதிரியாக பொருந்தும்ங்கிறத ரொம்ப விவரமா சொன்னீங்க. எல்லோருக்கும் பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? கட்டாயம் இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.